வணக்கம். 100 மகன்களுக்கு தாயாக இருப்பாயாக. இதை கேட்டா ஒரு ஆசீர்வாதம் மாதிரி தான் தோணும் இல்லையா? ஆனா இந்த ஒரு வரிக்குள்ள தான் இந்திய பெண்களோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடே ஒளிஞ்சிருக்கு. 1990ல எலிசபெத் பமிலர் எழுதின ஒரு புத்தகத்தை அடிப்படையா வச்சு அந்த ஆச்சரியமான சில சமயம் அதிர்ச்சியான முரண்பாடுகளை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் இந்திரா காந்தி மாதிரி உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு பெண் பிரதமர், ஒரு நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு அதிகாரம். ஆனா இன்னொரு பக்கம் அதே நாட்டுல ஒரு பொண்ணு பிறந்தா அத ஒரு சாபமா பாக்குற ஒரு நிலைமை. இது எப்படி சாத்தியம்? ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத இந்த ரெண்டு விஷயங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த சிக்கலான உண்மைகளை தான் நாம இப்போ தோண்டி பார்க்க போறோம். சரி, பகுதிக்குள்ள போலாம். இது அதிகாரத்தோட முரண்பாடுகளை பத்தினது. அதாவது எழுத்தாளர் பாம்லர் இந்த விஷயங்களை ஏன் ஆராய்ஞ்சாங்கன்னா, இது சரின்னு தப்புன்னு தீர்ப்பு சொல்றதுக்காக இல்ல, முதல்ல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். விஷயம் நடக்கிறது 1980கள்ல. எலிசபெத் ஃபேமிலர் ஒரு அமெரிக்க பத்திரிகையாளர். அவங்க கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கும் மேல இந்தியாவிலே தங்கி அப்போ இருந்த 40 கோடி பெண்களோட வாழ்க்கையை புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. சும்மா மேலோட்டமா பார்க்கல, அவங்களோட தேடலே ரொம்ப ஆழமான ஒரு புரிதலுக்கால தான் இருந்துச்சு. அடுத்ததா நாம பார்க்க போறது ஆசீர்வாதமும் சுமையும். நம்ம முன்னாடி பார்த்த பல முரண்பாடுகளுக்கும் ஆணி வேரே இங்க தான் இருக்கு. அது என்னன்னா, சமூகத்துல ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவம். ஆமாங்க, ஆண் வாரிசுக்கு இருந்த அந்த மவுசு 100 மகன்களுக்கு தாயாக இருப்பாயாகங்கிற அந்த வாழ்த்தே போதும் அந்த கலாச்சார நம்பிக்கை எவ்வளவு ஆழமா இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க. சிம்பிளா சொல்லணும்னா, மகன்கள் ஒரு சொத்து, ஆனா மகன்கள் அவங்க ஒரு சுமை. இந்த புத்தகத்தோட தலைப்பே அந்த சமூக மனநிலைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. சரி, ஏன் பொண்ணு பிறந்தா சுமையா நினைச்சாங்க? அதுக்கு பின்னாடி சில நடைமுறை காரணங்களும் இருந்துச்சு. 1, வரதட்சணை. அவ கல்யாணத்துக்காக குடும்பம் ஒரு பெரிய தொகையை செலவு பண்ண வேண்டியிருந்தது. 2, அவ கல்யாணம் ஆகி கணவன் வீட்டுக்கு போயிடுவா. சோ பிறந்த வீட்டுக்கு அவ ஒரு இழப்பு. 3வது, அவளோட பொருளாதார மதிப்பு. பொண்ணுங்களுக்கு பெருசா படிப்பறிவு கொடுக்காம வேலைக்கு பதிலா கல்யாண வாழ்க்கைக்கு தான் தயார்படுத்தினாங்க. இப்ப இந்த வருஷத்தை பாருங்க, 1961. இந்த வருஷத்துல என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இதே வரதட்சணைக்கு எதிரா ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஆனா சட்டம் போட்டா மட்டும் போதுமா? யதார்த்தம் என்னவா இருந்துச்சு? ஆமா, வரதட்சணை வாங்குறது சட்டப்படி தப்புன்னு சொன்ன வருஷம் அது. ஆனா நிஜத்துல என்ன நடந்துச்சு? வரதட்சணை கொடுமையால மரணங்களும் பெண் சிசு கொலைகளும் மறைமுகமா தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்ம சமூகத்துல எவ்ளோ ஆழமா வேரூன்றி இருந்துச்சுன்னு பாருங்க. அடுத்ததா நாம கொஞ்சம் மாடர்ன் காலத்துக்கு வருவோம். இது நவீன இரட்டைச் சுமை பத்தினது. அதாவது படிச்சு வேலைக்கு போற நகர்ப்புற பெண்கள் அவங்க எப்படி 2 உலகத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்கன்றத பத்தி தான் இந்த பகுதி. இத விளக்கறதுக்கு பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் அபர்ணா சென் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பொருத்தமா இருக்கும். அவங்க சொல்றாங்க, என்னை பத்தி முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னா அது குற்ற உணர்ச்சி தான். நான் வேலையில இருக்கும்போது ஐயோ பாவம் என் பொண்ணுங்க, அவங்கள நான் சரியா கவனிக்கலையோன்னு தோணிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, வேலைக்கு போற பெண்கள் மனசுல எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்குன்னு. அபர்ணா சென் சொன்ன அந்த இரட்டை சுமைனா என்னன்னு விரிவா பார்க்கலாம். ஒரு பக்கம் ஆபீஸ்ல ஒரு பெரிய பொறுப்பு, சவாலான வேலை. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்தா சம்பளமே இல்லாத வீட்டு வேலைகள் முழுசையும் பார்க்கணும். குழந்தைங்களை வளர்க்குறதும் முதன்மை பொறுப்பு அவங்களுக்கு தான். இது எல்லாத்துலயும் கணவர்கிட்ட இருந்து பெருசா உதவியும் கிடைக்காது. இதுதான் அந்த இரட்டை சுமை. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தா பெண்கள் எப்படி இதையெல்லாம் சமாளிச்சாங்க? அதுதான் நம்மளோட அடுத்த பகுதி. உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வலிமையை அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? இந்த சிக்கலான உலகத்துல அவங்க எப்படி தங்களுக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கிட்டாங்கன்னு பார்க்கலாம். பொதுவா இந்த மாதிரி ஒரு சூழல்ல பெண்கள் 2 விதமான பாதைகளை தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு வழி அமைதியான எதிர்ப்பு, அதாவது நடக்கிறத ஏத்துக்கிட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு போய் ஒரு கண்ணியத்தோட வாழ்றது. இன்னொரு வழி தீவிரமான மாற்றம், சும்மா இருக்காம இயக்கங்களை உருவாக்கி தடைகளை எல்லாம் உடைச்சு இந்த சிஸ்டத்தையே எதிர்த்து கேள்வி கேட்கறது. அந்த தீவிரமான மாற்றத்துக்கு ஒரு அருமையான உதாரணம் ஏலா பட். அவங்க சேவா, அதாவது சுயதொழில் பெண்கள் சங்கத்தை ஆரம்பிச்சாங்க. சும்மா வீட்ல இருந்த ஏழை தொழிலாளர்களை ஒன்னு சேர்த்து அவங்களுக்கு ஒரு கூட்டு சக்தியையும் ஒரு அடையாளத்தையும் கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் கிரண் பேடி மாதிரி ஆட்கள், யோசிச்சு பாருங்க, ஆண்கள் மட்டுமே கோலோச்சிட்டு இருந்த போலீஸ் துறைக்குள்ள நுழைஞ்சு ஒரு உயர் அதிகாரியா வந்து வேலையில ஆண்களையே கட்டுப்படுத்தினாங்க. ஒரு ஆணாதிக்க சமூகத்துல இது எவ்வளவு பெரிய விஷயம். சரி, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது ஒரு உலகளாவிய கதை. இவ்ளோ நேரம் நாம 1980கள்ல இந்தியால நடந்ததை பத்தி பேசணும். ஆனா இந்த புத்தகம் சொல்ற விஷயங்கள் இந்தியாவுக்கு மட்டும் சம்பந்தப்பட்டதுதானா? இல்லவே இல்ல. பமிலரோட இந்த ஆய்வு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது. இது வெறும் இந்திய பெண்களோட கதை மட்டும் இல்ல. இது கடமை, விதி, அதிகாரம், ஒரு சமூகத்துல பெண்ணோட இடம் என்ன அப்படிங்கிற மாதிரி உலகம் முழுசுக்கும் பொதுவான கேள்விகளை எழுப்புது.
இங்க நடந்த இந்த போராட்டங்கள் உலகம் முழுக்க பல பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகளோட ஒரு பிரதிபலிப்பு தான். பாருங்க, இந்த புத்தகம் வெளிவந்து 30 வருஷத்துக்கும் மேல ஆச்சு. ஆனா அது எழுப்புற கேள்விகள் இன்னைக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கு. இப்போ நான் உங்களையே கேக்குறேன், நீங்க வாழ இந்த உலகத்துல இன்னைக்கு பெண்கள் எந்த மாதிரியான அதிகார முரண்பாடுகளை, எதிர்பார்ப்புகளை சந்திக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.